ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் நிறைவு பகுதி 12வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். என்ன ஒரு அருமையான பயணம் இல்லையா? பாகவதம்ங்கிற ஒரு பெரிய அந்த அமிர்தம் சாகரம், அந்த சாகரத்துக்கு முன்னாடி பூனைக்குட்டி மாதிரி நம்ம பகச்சு நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த நம்ம நின்றுட்டு இருக்க பூனைக்குட்டி மாதிரி இருக்கேன்னு அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த பரபிரம்மம் நம்மளுடைய காதுகளில் இந்த பாகவத ரசாயனத்தை, பாகவத அமிர்தத்தை விழும்படியாக பண்ணியிருக்கேன். அந்த பரபிரம்மத்துக்கு அந்த கோடி நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையான பாகவத அமிர்தத்தினுடைய நிறைவு பகுதியான 13வது அத்தியாயம், 12வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம். இதில் பாகவதத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எண்டிங் சொல்லுவாள்ல, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் எண்டிங். இவ்வளவு நாள் இத்தனை நாள் நம்ம அனுபவிச்சோமே, கிட்டத்தட்ட ஒரு வருட காலம். அதை பகவான் நமக்கு ஒரு பெரிய போனஸ் மாதிரி, இவ்வளவு நாள் நீ கேட்டியே, இதனோட பெருமையை பாரு, இதை நீ படித்தா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. நல்லா சொன்னேன்னா உனக்கு சாக்லேட் தருவேன் பார் அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் உத்வேகத்தோடு பண்ணும். நம்மெல்லாம் பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? பாகவத பெருமையை சொல்கின்ற அருமையான இந்த அத்தியாயம். சூதோவாச்ச யத் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैः स्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थितगदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः. பகவானே உனக்கு நமஸ்காரம். எந்த பரபிரம்மம் பிரம்மாதி தேவர்கள், வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்துக்கள் என்று அனைவராலும் சுதிக்கப்படுகின்றதோ, தொன்மந்தி திவ்யைகி சவைகி திவ்யமான சுதிகளால் துதிக்கப்படுகின்றாரோ, சாமகானத்தில் சிறந்தவர்களான ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சிக்ஷை முதலிய 6 அங்கங்கள், பதம், கிரமம், ஜடை, கணம் மற்றும் உபனிஷத்துக்கள் அடங்கிய வேதங்களால் எவர் துதிக்கப்படுகின்றாரோ, எவரை துதிக்கின்றனவோ, யோகிகள் தியானத்தின் மூலம் அச்சஞ்சலமான மனதோடு பகவானுடைய அனுபூதியான அந்த தரிசனத்தை பெறுகின்றார்களோ, தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ எவரது உண்மை நிலையினை ஸ்வரூபத்தை முற்றிலுமாக அறிய முடியலையோ, அந்த ஸ்வயம் பிரகாசம், அப்படிப்பட்ட ஸ்வயம் பிரகாசம் தன்னாலே தனக்குத்தானே ஒளிரிட்டு கொண்டு மற்றவற்றை ஒளிரச் செய்கின்ற அந்த ஸ்வயம் ஸ்வராட் இல்லையா, விராட் ரூபம், அப்படிப்பட்ட பரமாத்மாவை, அப்படிப்பட்ட தேவனை வணங்குகின்றேன். தஸ்மை நமஹா. அடுத்து சொல்றார், புருஷ்டே பிராமியதமந்த மந்திரகிரி. இந்த பார்க்கடலை கடையரைச்சே மத்தாக மந்திரமலையாக மந்திரமலை அமிழ்ந்து போகும்பொழுது பகவான் கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தன் முதுகில் தாங்கின்ட்டாரே. அந்த தாங்கின்றது அந்த மலையினுடைய அந்த பாறைகளுடைய நுனிகள் முதுகில் உராயவே பகவானுக்கு ஒரு தூக்கம் வந்துதான். அப்படி அவர் உறங்கவே அவருடைய மூச்சுக்காற்று சற்று வேகமாக வெளியில் வந்தது. அந்த மூச்சுக்காற்றோட வேகத்தினால சமுத்திரத்தினுடைய அலைகள் பெருத்திருந்தது. கரைகளையும் உடைத்து கலக்கித்து அன்று தொடங்கிய பெரு அலைகள் தான் இன்று வரைக்கும் கடவுளில் அரவரைச்சென்றிருக்கே. அப்படிப்பட்ட பகவானுடைய மூச்சுக்காற்று எங்கள் எல்லாவரையும் காக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். புருஷ்டே பிராமியதமந்த மந்தரகிரி கிராவாக்ரகண்டூய நான்னு நித்ராலோகோ கமடாகிருதேர் பகவதः ஸ்வாசாநிலாக பாந்துவः யத் சம்ஸ்கார கலானுவர்த்தனவசாத் வேலாநிபேன அம்பசாம் யாதாயாம் அதந்திரிதம் ஜலநிதே நாத்யாபி விஸ்ரம்யதி. காத்து ரட்சிக்கட்டும், பகவானுடைய அந்த மூச்சுக்காற்று காத்து ரட்சிக்கட்டும். அடுத்தது இந்த புராணத்தினுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் பற்றி சொல்கின்றார் சூதர். புராண சங்கியா சம்பூதிமஸ்ய வாச்சிய பிரயோஜனே தானம் தானஸ்ய மாஹாத்மியம் பாடாதேச நிபோததே.
ஸ்லோகனுடைய எண்ணிக்கை, பாகவதருடைய விசேஷம், இதனால் பெறுகின்ற பயன், இதனுடைய பெருமை, இந்த புத்தகத்தை பாகவத புத்தகத்தை தானம் செய்கின்ற முறை, அது தானம் அளிப்பதனாலும் படிப்பதனாலும் கிடைக்கின்ற புண்ணிய பலன்களை பற்றி கூறுகின்றேன், கேளுங்கள் என்று சொல்கின்றார். தசாஷ்டௌ ஸ்ரீமத் பாகவதம் நாரதம் பஞ்சவிம்சதி. தசாஷ்டௌ ஸ்ரீ பாகவதம் நாரதம் பஞ்சவிம்சதி. ஒன்னொன்றா சொல்றார். பிரம்ம புராணம் 10,000 ஸ்லோகம், பாத்ம புராணம் 55,000 ஸ்லோகம், விஷ்ணு புராணம் 23,000 ஸ்லோகம், சிவபுராணம் 4,000 ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம், பஞ்சசதுஹு சதம். ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கார். இதில் நாரத புராணத்தில் 25,000 ஸ்லோகம், அக்னி புராணத்தில் 15,400 ஸ்லோகங்களும் இருக்கின்றன. பவிஷ்ய புராணத்தில் சதுர்தச 14,000, சதுர்தச பவிஷ்யம் சியாத் ததா பஞ்சசதானி ச தசாஷ்டௌ பிரம்ம வைவர்த்த புராணம் 11,000 ஸ்லோகம் இருக்கு. லிங்க புராணம் 11,000 ஸ்லோகம், வராக புராணம் 24,000 கிரந்தங்கள், சதுர்விம்சதி வாராகம், ஏகாஷீதி சஹஸ்ரகம், ஸ்கந்த புராணம் 81,100, வாமன புராணம் தசகீர்த்திதம் 10,000 பாக்கள், கூர்ம புராணம் கௌர்மம் சப்ததசாக்கியாதம் 17,000 ஸ்லோகம், மாத்ஸ்யம் தத்து சதுர்தச 14,000 ஸ்லோகம் கொண்டது மத்ஸ்ய புராணம், ஏகோன விம்சத் சௌபர்ணம், கருட புராணம் 19,000 ஸ்லோகங்கள், பிரம்மாண்டம் துவாதசைவ 12,000 ஸ்லோகம் கொண்ட பிரம்மாண்ட புராணம். அடுத்து இந்த 18 புராணங்களிலும் மொத்தமாக 4,00,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இவற்றில் ஸ்ரீமத் பாகவதம் ஆகின்ற இந்த புராணம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது. ஏவம் புராண சந்தோக சதுர்லக்ஷ உதாகிருத தத்ராஷ்டாதசசஹஸ்ரம் ஸ்ரீ பாகவதம் இஷ்யதே. சரி, ஸ்ரீமத் பாகவதம் முன்பு பகவானாலே அவருடைய தொப்புள்கொடியிலிருந்து மலர்ந்த தாமரையிலிருந்து உதித்த கமலஜனுக்கு சொல்லப்பட்டது. இந்த சம்சாரத்தை பார்த்து பயந்திருந்தார். கருணையோடு காருண்யா சம்பிரகாசிதம் சிதாய பவபீதாய, பயந்து கொண்டு இருக்கின்ற அந்த பிரம்மதேவனுக்கு பகவான் பாகவதத்தை சொன்னார். இந்த பாகவதத்துல என்ன இருக்கு? ஆதி மத்திய அவசானேஷு, முதலிலும் முடிவிலும் நடுவிலும், வைராகியாயனம் சம்யுதம், வைராகியம் வருமாறு கதைகள், ஹரிலீலா கதா விராதம், அமிர்தானந்தித சத்சுரம், பகவானோட திருவிளையாடல்கள், அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனந்தத்தினுடைய எல்லைக்கே செல்கின்றார்கள் இதை பருகியவர்கள். அனைத்து உபநிஷத்தினுடைய சாரம், சர்வ வேதாந்த சாரம் யத் பிரம்மாத்மைகத் லக்ஷணம். அதாவது இரண்டற்ற பரம்பொருளான பகவானை இந்த நூலினுடைய கருப்பொருளாக இருக்கின்றார். வஸ்வத்வதி திடீயம் தன்னிஷ்டம் கைவல்ய பிரயோஜனம். கைவல்ய மோட்சம் கிடைப்பதுதான் பரம பிரயோஜனம். அதுதானே பிரயோஜனம் இல்லையா? நம்ம அதுக்கு தானே பண்றோம். பாகவதனுடைய பரம பிரயோஜனம் என்ன? கைவல்யம். அடுத்து பிரௌஷபத்தியாம், புரட்டாசி மாசத்துல பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதியில ஹேம சிம்ஹசமன்விதம், பொன் சிங்காசனத்திலே ததாதியோ பாகவதம், பாகவத புராணத்தை வைத்து எவனொருவன் தானம் செய்கின்றானோ சயாதி பரமாம் கதிம், அவன் நல்ல கதியை பெறுகின்றான். அடுத்தது எல்லோரும் இருக்கின்ற சபையிலே ராஜந்தே தாவத் தன்யானி புராணானி சதாம்கனே யாவந்த திருஷ்யதே சாட்சாத் ஸ்ரீமத் பாகவதம் பரம். ஸ்ரீமத் பாகவத புராணம் எல்லோரும் இருக்கின்ற சபையிலே உயர்ந்ததான ஸ்ரீமத் பாகவத புராணம் மிகுந்த ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சர்வ வேதாந்த சாரம் என்பதினாலே எல்லோராலும் விரும்பப்படுகின்றது. சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீ பாகவதம் இஷ்யதே தத்ர சாமிருத திருப்தஸ்ய நான்யத்ர சியாத்ரதிஹி கொஜித்து. இந்த பாகவத ரசத்தை ஒரு முறை பிரகிட்டனா மனநிறைவை அடைந்து விடுவார்கள். வேற எந்த புராணங்களிலோ சாஸ்திரங்களிலோ இன்பம் கிடைக்காது.
நதிகளில் கங்கை, தேவர்களில் ஸ்ரீமன் நாராயணன், விஷ்ணு பக்தர்களில் பரமசிவன் எப்படி சிறந்து விளங்குகின்றார்களோ அதே போல புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதம் சிறந்ததாக கருதப்படுகின்றது. நிம்னகானாம் யதா கங்கா, தேவானாம் அச்சுதோ யதா, வைஷ்ணவானாம் யதா சம்புஹோ, புராணாமிதம் ததா. க்ஷேத்ராணம் சைவ சர்வேஷாம் யதா காஷி ஹினுத்துமா, ததா புராண பிராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜாக. காசி மாநகரம் எப்படி புண்ணிய ஸ்தலங்களில் உயர்ந்து இருக்கின்றதோ அதே போல 18 புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதம் சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் அமலம், மிக தூய்மையானது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம், விஷ்ணு பக்தர்களுக்கு பிரியமானது. யஸ்மின் பாரமஹம்சியமேகம் அமலம், பாரமஹம்சியம் ஜீவன் முக்தர்களான பரமஹம்சர்களுக்கு மிகவும் பிடித்தது அவித்யை. அதாவது இரண்டற்ற அவித்தை, அதன் காரியங்கள், மாயை, இதை போன்ற கலப்படங்கள் எல்லாம் இல்லாத ஒரு புராணம். தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியாமா விஷ்கிருதம் தத் ஸ்ருண்வன் விபடன் விசாரணபரோ பக்தியா விமுச்சேன் நரஹா. முக்கிய கருத்து என்ன? வைராகியம், கர்மங்களே பற்றற்று செய்தல், ஞானம், வைராகம், பக்தியோடு கூடியது. அதனாலே இதை மனதோடு ஒன்று கேட்பவனும், பாராயணம் செய்பவன், படிப்பவனும், அதில் கூறியுள்ள பொருட்களை சிந்தனை செய்பவனும் சிறந்த பக்தியை பெறுகின்றார்கள், முக்தியை அடைகின்றார்கள். இதற்கு மேலே என்ன வேணும் இல்லையா? அடுத்த 19வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகமாக கருதப்படுகின்றது. கஸ்மையேன விபாசிதோயமதுலோ ஞான பிரதீபக புரா, தத்ரோவேன ச நாரதாய மனையே கிருஷ்ணாய தத்ரோபின யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யதः தச்சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமஹி. ஸ்ரீமத் பாகவத புராணம் பகவானுடைய ஞானத்தை நன்கு விளக்குகின்றது. இதற்கு ஈடு இணை இல்லை. கல்பாதி கல்பம் முதல் கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவருக்கு இதை முதலில் கூறினார். சிருஷ்டி செய்தவுடனே அந்த பகவானே பிரம்மதேவருடைய உருவத்திலிருந்து தேவரிஷி நாரதருக்கு சொன்னார். நாரதருடைய உருவத்திலிருந்து வியாசருக்கு சொல்ல, வியாசர் தனது யோகியான சுகாச்சாரியருக்கு சொல்ல, சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசித்தார். அந்த பகவான் மாயினுடைய தொடர்பு இல்லாமல் சுத்தமாக சோகமோ மோகமோ அழிவோ இல்லாமல் நித்திய நிரந்தரனாக சத்தியஸ்வரூபனாக பரம்பொருளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவானை தியானிக்கின்றோம். சத்தியம் பரம் தீமஹி தச்சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமஹி என்று முடிக்கின்றார். நம்ம முதல்ல அப்படிதான் ஜன்மாத்தியசிய ஏதோ வயாது இதரச்சார்ச்சு ஸ்வபிஞஸ்வரோட்டு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவே முஹ்யந்தியத் சூரைக இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படித்தானே ஆரம்பித்தோம். சத்தியம் பரம் தீமகின்னு இங்கேயும் முடிக்கிறச்சு 19வது ஸ்லோகத்தில் சத்தியம் பரம் தீமகின்னு முடிக்கிறார். இந்த தொடக்க ஸ்லோகம் சத்தியம் பரம் தீமகி, முடிக்கும் சத்திய பரம் தீமகிங்கிறதுனால இந்த புராணம் காயத்ரியை கூறுகின்ற பிரம்ம வித்தியாகும் என்று குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 20வது ஸ்லோகத்தில் நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சினே யைதம் கிருபயா கஸ்மை வியாச்சக்ஷே முமக்ஷவே. முக்தி இன்பத்தை பெற விரும்பிய பிரம்மதேவருக்கு கருணை வெள்ளமாக பெருக இந்த பாகவதத்தை உபதேசித்தாரோ அந்த சர்வசாட்சியான வாசுதேவருக்கு நமஸ்காரம். சம்சாரங்கிற நாகத்தினால் தீண்டப்பட்ட பரீட்சித்து மன்னனை பாகவத புராணம் கேட்க செய்து முக்தி இன்பத்தை பெற செய்தாரோ யோகிகள் சிறந்தவரான பிரம்ம ஸ்ரீயான பிரம்மஸ்வரூபியான சுகாச்சாரியாருக்கு, பிரம்ம ரிஷியான சுகாச்சாரியாருக்கு நமஸ்காரம், வணக்கம். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபினே சம்சார சர்ப்பத்தஷ்டம் யோ விஷ்ணுராதம் அமோமுச்சத்து பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயத்தே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்வம் நோ யதா பிரபோ. தேவர்களுக்கெல்லாம் தேவனான பிரபுவே, எங்களுக்கு நீரே நாயகனாக இருக்கின்றீர். எத்தனை பிறவி பெற்றாலும் பிறவிகளெல்லாம்
பிறவிகளெல்லாம் உம்முடைய சரணகமலங்களையே நிலையான பக்தி எங்களுக்கு உண்டாகும்படி அருள் புரிய வேண்டும். பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்வம் நோ யதः பிரபோ. பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்வம் நோ யதः பிரபோ. அடுத்து கடைசி ஸ்லோகம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கஷமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். எவனொருவன் பகவானுடைய நாமாவை சொல்கிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். பகவானுடைய சரணகமலத்திலே சரணாகதி செய்தவனுக்கு என்றைக்குமே அமைதியும் ஆனந்தமும் கிட்டும். பிரணாமோ துக்க சமன, துக்கமெல்லாம் சமனப்படும், அமைதியான ஒரு மனநிலை கிடைக்கும். அப்படிப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஹரியே உன்னை நமஸ்காரிக்கின்றேன் என்று சொல்லி 13வது அத்தியாயம் முற்றுப்பெறுகின்றது. त्वदीयं वस्तु गोविंद तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिमे मामले रतिं मे यच्च शाश्वतीं. हरि ओं तत्सत्. श्रीहरे नमः, श्रीहरे नमः, श्रीहरे नमः. सद्गुरु महाराज की जय. ओम मद द्वादशस्कन्धे त्रयोदशोऽध्यायः. सूतोवाच यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः. पृष्ठे भ्राम्यदमन्दमन्धरगिरि ग्रावाग्रकण्डूयनान् निद्रालोः कमटाकृतेर्भगवतः श्वासानिलापान्दुवः यत्संस्कारकलानुवर्धनवशात् वेलानिभेनाम्बसां याथा याथमथन्द्रितं जलनिधेर्नाध्याभिविश्राम्यते. पुराणसङ्ख्यासम्भूतिम् अस्य वाच्यप्रयोजने दानं दानस्य माहात्म्यं पाडाधेश्च निबोधत. ब्राह्मं 10सहस्राणि पाद्मं 55 च श्रीवैष्णवं 23 दशाष्टौ श्रीभागवतं नारदं 25 मार्कण्डं 9 च 10 14 भविष्यं स्यात् तदा 500 च दशाष्टौ ब्रह्मवैवर्तं लिङ्गमेकादशैवतो 24 वाराहम् 81 सहस्रकं स्कान्धं 100 तथा चैकं वामनं 10 कीर्तितं कौर्मं 17 मात्स्यं तत्तु 14 19 सौपर्णं ब्रह्माण्डं 12 एवं पुराणसन्तोः 4 उदाहृतः तत्र 18 श्रीभागवतमिष्यते. इत्थं भगवतं पूर्वं ब्रह्मणेनाभिपङ्कजे स्थिताय भवभीताय कारुण्यात् सम्प्रकाशितम् आदिमध्यावसानेषु वैराग्याना संयुतं हरिलीलाकथाव्रातम् अमृतानन्दितसत्सुरं सर्ववेदान्तसारं यत् ब्रह्मात्मैकत्वलक्षणं वस्त्वद्ददीयं तन्निष्ठं कैवल्यैकप्रयोजनं प्रौष्टपद्यां पौर्णमास्यां हेमसिंहसमन्वितं ददाधियो भागवतं स याति परमां गतिं. राजन्ते तावधन्यानि पुराणानि सतां गणे यावन्न दृश्यते साक्षात् श्रीमद्भागवतं परं सर्ववेदान्तसारं हि श्रीभागवतमिष्यते.
तत्र सामृततृप्तस्य नान्यत्र स्यात्रधिः क्वचित् निम्नघानां यथा गङ्गा देवानाम् अच्युतो यथा वैष्णवानां यथा शम्भुः पुराणानाम् इदं तथा क्षेत्राणां चैव सर्वेषां यथा काशी ह्यनुत्तमा तथा पुराणव्रातानां श्रीमद्भागवतं द्विजाः श्रीमद्भागवतं पुराणममलं यद् वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेकम् अमलं ज्ञानं परं गीयते तत्र ज्ञानविरागभक्तिसहितं नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरो भक्त्या विमुच्येन्नरः कस्मयेन विभासितो अयमतुलो ज्ञानप्रदीपः पुरा तत्रूपेण च नारदाय मुनये कृष्णाय तत्रूपिणा योगीन्द्राय तदात्मनाथ भगवत्राथाय कारुण्यतः तच्छुद्धं विमलं विशोगममृतं सत्यं परं धीमहि। नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे यैतं कृपया कस्मै व्याचक्षे मुमुक्षवे योगेन्द्राय नमस्तस्मै सुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरादं नमो मुचते भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नादस्त्वं नो यदः प्रभो भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नादस्त्वं नो यदः प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। इति श्रीमद्भागवते महापुराणे वैयासिक्याम् अष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायां द्वादशस्कन्धे त्रयोदशोऽध्यायः। इति द्वादशस्कन्धः समाप्तः सम्पूर्णो अयं ग्रन्थः। त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यच्च शाश्वतीं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। तमद्भुतं बालकम् अम्बुजेक्षणं चतुर्भुजं शङ्खगदायुधायुधं श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्त्रपयोधसौभगो महार्हवैदूर्यकिरीटकुण्डल द्विषा परिष्वक्तसहस्रकुन्दलम् उद्धामकाञ्चङ्कदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेवैक्षत। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। बोलो सद्गुरु महाराज की जय।